ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பல நேரங்களில் காதலித்து திருமணம் செய்தவர்கள் கூட நிம்மதி இழந்து நிஜ வாழ்க்கையின் எதிர்பாராத திருப்பங்களில் சிக்கி தவிப்பதை பார்த்திருக்கின்றேன். அப்படி ஒரு துயரம்தான் எனது தோழி சோபனாவின் வாழ்வில் நிகழ்ந்தது. சோபனா திருமணமான 2 வருடங்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தாள். அந்த 2 வருடங்களிலும் 2 குழந்தைகளையும் பெற்றெடுத்தாள். ஆனால் அதன் பிறகுதான் குடும்ப சண்டைகள் உச்சத்தை தொட்டன. அவளால் தன் கணவரின் உறவினர்களை சற்று அனுசரித்து போக முடியவில்லை. அவர்களை பார்ப்பதற்கே வெறுத்தாள். அப்போது சோபனாவின் கணவன், என் குடும்பத்தை ஏற்றுக்கொள், இல்லை என்றால் என்னுடன் வாழாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டான். அவளுக்கு மாமியாருடன் வாழ விருப்பமில்லை. முடிவில் கணவன் மனைவி உறவில் இருந்து பிரிந்து விவாகரத்தும் பெற்றாள். 2 குழந்தைகளுடன் தன் தாய் வீட்டின் வாசலில் அவள் அனாதை போல நிற்பதை பார்த்தபோது என் மனம் அப்போது நடுங்கியது. காதல் திருமணம் வேண்டாம், எப்போதும் பெற்றோர்கள் பார்க்கும் மணமகனையே ஏற்பேன் என்று அன்று நான் ஒரு சபதம் எடுத்தேன். என் திருமண நாளை நோக்கி என்னை தள்ளியது. பெற்றோரின் சம்மதத்துடன் என் திருமணமும் முடிந்தது. என் கணவர் பெயர் அஜித். திருமணம் முடிந்து 1 வாரமாகி இருந்தது. இரவு மணி ஒரு 9 இருக்கும். அப்போதுதான் எனது கணவர் அஜித் வீட்டிற்கு வந்தார். நான் அன்று காலை முதல் அவருக்காக காத்து கிடந்தேன். ஆனால் இரவு வந்து சேர்ந்தாள். அதற்கு அடுத்த நாள் மதியம் 12 ஆகியும் அவர் எங்கே போனார் என்ற எந்த தகவலும் இல்லை. அஜித்தை பார்த்தவுடன் என் கோபம் உச்சத்தை தொட்டது. திருமணமாகி 1 வாரம்தான் ஆகின்றது. இப்படி பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ள உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கேள்விகளை கேட்டு நான் நடுக்கினேன். என் கோபத்தை பொருட்படுத்தாத அஜித் கையில் இருந்த 2 காகித உரைகளை என்னிடம் நீட்டி, இதோ பார், இதான் நம் ஹனிமூன் பயணச்சீட்டு என்றார். அதை கண்டவுடன் என் முகத்தில் புன்னகை பூத்தது. கோபம் மொத்தமும் காணாமல் போனது. இப்பொழுது எனக்கு எந்த குறையும் இல்லை. சரி, நாம் இப்போது கிளம்புகின்றோம். அது எந்த நாட்டிற்கு என்று நான் கேட்டேன். வெளிநாட்டு பயணம் என்ற நினைப்பில் மூழ்கி போனேன். அஜித் சிரித்தபடி, உடனே கிளம்ப வேண்டும், சீக்கிரம் தயாராகு என்றார். இப்பொழுதே இவ்வளவு அவசரம் ஏன்? நான் விவாதிக்க தொடங்கிவிட்டேன். இல்லை அஞ்சலி, உடனே புறப்பட்டாக வேண்டும். சூரியன் மறைந்த பின் பயணம் செய்வது நல்லதல்ல, சீக்கிரம் என்றார். நான் உடைகளை கழட்டி முடிப்பதற்குள் மாலை 6 மணி தாண்டிவிட்டது. எனது மாமியார் பதற்றத்துடன் எங்களிடம் வந்து, அம்மா, இருட்ட ஆரம்பித்த பிறகு வீட்டிலிருந்து கிளம்ப வேண்டாமே, இது நல்ல நேரம் இல்லை. குளிர்கால இரவுகள் சீக்கிரம் வந்துவிடும். நீங்கள் இருவரும் பத்திரமாக செல்ல வேண்டும் என்று தடுத்தார். ஆனால் என் மனம் அப்பொழுது பயண மகிழ்ச்சியில் இருந்தது. இல்லை அத்தை அவர்களே, நீங்கள் இரவு நேர பயணம்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் இப்பொழுதுதான் கிளம்ப வேண்டும் என்று கூறி அத்தையின் ஆலோசனையை உதறி தள்ளினேன். அப்பொழுது என் அத்தை அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் இருவரும் காரில் புறப்பட்டோம். காரில் ஏறிய பிறகுதான் அஜித்திடம் கேட்டேன், சரி, எங்கே போகின்றோம் அஜித்? ஒரு விதமான அமைதியுடன் பதிலளித்தார். எங்கே போகவா? நீ உன் பிறந்த வீடாக காசிக்கு செல்கின்றாய். அங்கே சுற்றி பார்க்கலாம். இந்த செய்தி எனக்கு ஏமாற்றத்தை அளித்தது. என் கணவரோ டெல்லியில் வேலை பார்க்கிறார். நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர்தான் காசி. நான் அங்கு பார்க்காத இடமா? என் தேனிலவு குறித்த கற்பனைகள் மொத்தமும் கலந்து போனது. புதிய இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற என் ஆசையும் ஏமாற்றமாக மாறியது. எனக்கு கோபம் வந்தாலும் வெளிக்காட்டாமல் அமைதியாகவே இருப்பேன். டெல்லியில் மாலை 6 மணிக்கு கிளம்பி இரவு உணவை முடித்துவிட்டு நாங்கள் காசி சாலைகளை அடைந்தபோது அப்போது மணி 8 இருக்கும். அப்போது காகி சாலை 8 மணிக்கே ஆரவாரமற்று வெறிச்சோடி போயிருந்தது. நாங்களும் பேசிக்கொண்டே சென்றோம். திடீரென்று எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது. அஜித், காரின் கண்ணாடியை பார். கருப்பு நிற கார் ஒன்று நம்மை 2 முறை முந்தி சென்றது. இப்பொழுது மீண்டும் பின்தொடர்வது போல் இருக்கின்றதே. முதலில் அது என்ன பிரம்மை என்று நினைத்தேன். ஆனால் இல்லை. கடந்த 2 நிமிடங்களாக அந்த கார் எங்களை துரத்தி கொண்டே இருந்தது.
என் நெஞ்சில் பயம் மெல்ல மெல்ல வரத் தொடங்கியது. நான் அதை அஜித்திடம் சொல்லவில்லை. வண்டி ஓட்டும் சமயத்தில் அவர் கவனத்தை சிதைக்க நான் விரும்பவில்லை. அதற்குள் அஜித் சில நாட்களாக இருந்த கோபத்தை கொட்ட ஆரம்பித்தார். அஞ்சலி, நீ திருமணமான பிறகு மிகவும் மோசமாக நடந்து கொள்கின்றாய். மனைவிகள் வார்த்தைகளில் நிதானமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆரம்பத்தில் பெண்கள் வெட்கப்படுவார்கள். நீ இப்பொழுதே ஆசிரியர் போல என்னிடம் அதிகாரமாக பேசுகின்றாய். என் ஆசிரியரையே நான் திருமணம் செய்து விட்டேனோ என்று தோன்றுகின்றது. சற்று கடுமையாக பேசினார். நாங்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு பயங்கரமான கும்பலுடன் பின்னால் வந்த கருப்பு கார் மின்னல் வேகத்தில் முன்னே வந்து நின்றது. விபத்து நடந்தோ என்று ஒரு கணம் நினைத்தோம். அவர்கள் எங்கள் கார் வேகம் குறைவதை பார்த்து மிக சரியாக வழிமறித்து நிறுத்தினார். நாங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் உயிர் பிழைப்பதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தோம். அந்த காரின் கதவுகள் திறந்தது. நாங்கள் முதலில் அது போலீஸ் வண்டி என்று நினைத்தேன். ஆனால் காரில் இருந்து இறங்கி வந்தவர்கள் ஒன்றுமல்ல, 2 அல்ல, 7 பேர்கள். அவர்கள் சீருடையிலும் இல்லை. கருப்பும் மற்றும் நீல நிற உடைகளை அணிந்திருந்தார்கள். அஜித் அவர்களை பார்த்து திகைத்து நின்றேன். அந்த நபர்கள் எங்கள் கார் கண்ணாடிகளை ஓங்கி தட்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, மிகவும் ஆபத்தானவர்கள். ஒருவேளை கொலையாளர்களாக இருக்க வேண்டுமோ என்று நினைத்து கொண்டிருந்தேன். இறைவனை எங்களை காப்பாற்று என்று மனதிற்குள் வேண்டியபடியே அஜித்திடம் சாவியை திறக்க வேண்டாம் என்று சைகையும் காட்டினேன். ஆனால் அந்த கொடுமையானது மனிதரால் துப்பாக்கியை காட்டி கதவை திற என்று கர்ஜித்தான். அப்போது திறக்காவிட்டால் கண்ணாடியை நாங்கள் உடைத்து விடுவார்கள் என்று உணர்ந்த அஜித் என்னை பார்த்து கத்தினார். அஞ்சலி, பின் இருக்கைக்கு போ. கதவை திறக்காமல் பின் இருக்கைக்கு போவது சாத்தியமில்லை. நான் நடுங்கும் மனதுடன் அவனையே அமைதியுடன் அமர்ந்திருந்தேன். அஜித் அவர்களிடம் உங்களுக்கு என்ன வேண்டும்? பணமா? வண்டி காகிதங்களா? எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார். அவர்களில் ஒருவன் எங்கள் பணம் ஆவணங்கள் அனைத்தையும் ஒரு கையில் திணித்து கொண்டான். பிறகு அஜித்தை பார்த்து கோபமாக வண்டியிலிருந்து இறங்கு, இல்லை என்றால் சுட்டு தள்ளிவிடுவேன் என்று மிரட்டினான். அப்போ கூட அவர்கள் எங்களை பணம் மற்றும் பொருட்களை மட்டும் கொள்ளையடித்து விட்டு விட்டார்கள் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. அடுத்தபடியாக அவர்கள் என்னை பார்த்து நீயும் வெளியே வா என்றார். அந்த மனிதர்கள் அனைவரும் மிகவும் அநாகரிகமாக தெரிந்தார்கள். அவர்களின் குரலை கேட்டாலே பயம் தெரித்து எறிந்தது. நான் நடுங்கி போய் நின்றேன். அவர்கள் என்னை பார்த்து சிரிக்க தொடங்கினார். பார், இவ்வளவு அப்பாவி பெண், இவள் ஒரு நல்ல குடும்பத்து பெண் போல் தெரிகின்றாளே என்று ஒருவன் என் கணவரிடம் கிண்டலாக கூறினான். என் கணவர் கைகளை கூப்பி அவர்களிடம் கெஞ்சினார். தயவு செய்து நீங்கள் கொலையாளர்கள் என்று எனக்கு தெரியும். என் மனைவியை மட்டும் விட்டு விடுங்கள். அவள் என் மானம், என் மனைவி. உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நான் செய்கின்றேன். நீங்கள் என் காரை கூட எடுத்து செல்லுங்களே, எங்களை மட்டும் விட்டுவிடுங்கள் என்று கதறினேன். அதை கேட்ட மற்ற 5 பேரும் இடி போல் சிரித்தார்கள். ஒருவன் தன் காரை சுட்டி காட்டி எங்களிடம் இருந்ததை விட இதைவிட அட்டகாசமான கார்கள் எல்லாம் இருக்கின்றது செல்லமே. எங்களுக்கு உன் கார் தேவையில்லை. உன் பொருள் தான் எங்களுக்கு வேண்டும். இந்த பொருட்களில் சிறந்த பொருள் உன் மனைவிதான் என்று கூறி என்னை நோக்கி நடந்தான். என் இதயத்தில் ஒரு பயங்கரமான வலி உண்டானது. என் வாழ்வில் யாரும் என்னிடம் இவ்வளவு கேவலமாக பேசியதில்லை. அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று என் மனம் துடித்தது. ஆனால் காலில் இருந்த உயரமான காலணியால் ஓட முடியவில்லை. என் உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த கும்பல் உடனடியாக அஜித்தை தாக்க ஆரம்பித்தார்கள். என்னை தேடி வந்த அந்த நபரையும் தாக்க ஆரம்பித்தார்கள். கடவுளுக்காக என் மனைவியை தொடாதீர்கள். இவள் என் மனைவி. இப்போதுதான் திருமணம் ஆனது. இவளை அவளுடைய தாய் வீட்டிற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். என் மானத்தை காப்பாற்றுங்கள் என்று என் கணவர் அலறினார். ஆனால் அந்த கொடூரன்கள் சிரிப்பதை நிறுத்தவே இல்லை. வாருங்கள், இந்த பெண்ணுடன் நாம் அனைவரும் சேர்ந்து மகிழலாம் என்று கூறி அஜித்தை பிடித்து இழுத்து சென்றனர். என் கணவரை பிடித்து அவர்களில் கார் இருக்கும் திசையை நோக்கி தூக்கி கொண்டு சென்றார்கள்.
அவர் எவ்வளவோ கூச்சலிட்டும் அவர்கள் விடுவதாக இல்லை. என் கணவரை அவர் காரில் தூக்கி போட்டார்கள். நான் அவர்களின் காரை நோக்கி பாய்ந்தேன். ஆனால் ஒருவன் என் கையை பிடித்து இழுத்து என்னை தடுத்து விட்டான். ஒருவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்தான். என் கணவரின் கைகள் மற்றும் கால்களை கட்டி பின்பு இருக்கையில் அமர வைத்திருந்தான். துப்பாக்கி முனையில் என் கணவர் அப்போது கடத்தப்பட்டார். அஜித் திரும்ப திரும்ப என்னை பார்த்து கத்தினார், இங்கிருந்து ஓடிவிட அஞ்சலி, தப்பித்து விடு என்று. நான் தப்பிக்க முயன்றேன். ஆனால் என்னை பிடித்திருந்தவன் மிகவும் பலசாலியாக இருந்தான். அவனிடமிருந்து என்னால் மீண்டும் ஓட முடியவில்லை. எங்களுக்கு பணம், நகை, சிறிய உடைகள் கொண்ட பைகள் எல்லாவற்றையும் அந்த கொலை கும்பல்கள் பறித்து கொண்டது. ஆனால் அதன் பிறகு அவர்கள் எங்களை விடுவதாக இல்லை. என் கணவர் கடத்தப்பட்டிருந்த நிலையில் அந்த மனிதன் என் கையில் இருந்த காரின் சாவியை பிடுங்கினார். என் கணவர் அஜித்தின் பின் இருக்கையில் கட்டப்பட்டிருக்க அந்த மனிதன் காரை ஓட்டி சென்றான். என்னை பிடித்து இழுத்து இருவரும் பார்த்து அப்போது மிகவும் பயங்கரமானவர்களாக இருந்தார்கள். பெரிய உடல்வாகு, அலங்காரமான தாடி. அவர்களிடம் இருந்து தப்பிப்பதற்கான வழி தெரியவில்லை. நான் கத்த தொடங்கிவிட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் சத்தமாக அலறினேன். உதவிக்கு வேறு வழி இல்லை என்பதால், இறைவா, இந்த சோதனையிலிருந்து எங்களை காப்பாற்று என்று மனதிற்குள் கெஞ்சி வேண்டிக் கொண்டிருந்தேன். அவர்கள் என் அலறலை கேட்டு, அப்போது எனது கணவர், உன்னை பார்த்துதான் நான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும், நீ படித்தவள் போல் இல்லையே என்று ஒருவன் கேலி செய்தான். ஆனால் மற்றொருவன் தான் கோபத்துடன் அவனை கடித்து கொண்டிருந்தான். என் முகம் அப்போது உலர்ந்து, நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய், உன்னை போன்ற பெண்கள் அடிக்கடி கிடைப்பதே இல்லை என்று அப்போது அவன் கூறினான். அவன் பேச்சை கேட்டு எனக்கு ஆத்திரம் வந்தது. அப்பா மட்டும் இங்கு இருந்திருந்தால் அவர்களை கிழித்தெறிந்திருப்பார்கள். ஆனால் இந்த அறமற்ற இரவில் கடவுளை தவிர எனக்கு வேறு எந்த துணியும் இல்லை. நான் தான் என் சண்டையை சந்திக்க வேண்டும் என்று அப்போதுதான் எதிர்பாராத திருப்பம் நிகழ்ந்தது. என்னை கொடுக்க நெருங்கி வந்த அந்த பயங்கர முகம் கொண்ட அந்த மனிதனை மற்றவன் சத்தமாக கூப்பிட்டான். அவன் தன் பையில் இருந்த 2 காகிதங்களை எடுத்து பயங்கர முகம் கொண்டவனிடம் காட்டினான். அந்த காகிதங்களை படித்த நொடியே இருவருக்கும் பேச்சே வரவில்லை. அவர்களை யாரோ பாம்பு தீண்டியது போல் இருவரும் சிலையாகியே நின்றார்கள். அந்த காகிதங்களை பார்த்த பிறகு அவர்கள் நடந்ததை முற்றிலும் மாற்றியது. என்னிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ள முனைந்தவன் சற்றென்று நல்லவனைப் போல் திரும்பி உட்கார்ந்தான். சற்றென்று கடத்தியவர்களே இல்லை என்பது போல் அமைதியாகி விட்டார்கள். திடீரென்று ஏன் நின்று விட்டீர்கள் என்று நான் கேட்டேன். நான் கடவுளை மனதிற்குள் வணங்க ஆரம்பித்தேன். இந்த காகிதங்கள் அப்படி என்னதான் இருந்தது? இவர்கள் இருவருக்கும் இவ்வளவு அமைதியாகி விட்டார்களே என்ற கேள்வி என் மனதில் அப்போது ஓடிக்கொண்டே இருந்தது. கார் ஒரு உலுக்கலுடன் நின்றது. அதற்கு பிறகு எனக்கு எதுவும் நினைக்கவே இல்லை. நான் கண் விழித்த போது ஒரு கட்டிலில் படுத்திருந்தேன். அது ஒரு மருத்துவமனை அல்ல, யாருடையதோ என்று வீடு தெரிந்தது. கடந்த இரவு நடந்த பயங்கர சம்பவங்கள் அனைத்தும் என் நினைவுக்கு வந்தது. நான் எப்படி தப்பிப்பேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் எனது கணவர் அஜித்தின் கதி என்ன ஆனது? ஒரு பெண்ணுக்கு தான் கணவனை காட்டிலும் முக்கியம் வேறு எதுவும் இல்லையே. மீண்டும் மீண்டும் எனது அத்தையின் அறிவுரை என் நினைவில் ஒலித்து கொண்டே இருந்தது. மாமியார் பேச்சை கேட்டு அன்று மாலை கிளம்பாமல் இருந்திருந்தால் இன்று எந்த கதியை அடைந்திருக்க மாட்டோமே என்று என் மீது தானே கோபம் கொண்டேன். நான் இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அறையில் கதவு திறந்தது. அந்த 7 பேரில் ஒருவர் உள்ளே வந்தார். பயத்தில் என் உயிர் பிரிவது போல் இருந்தது. அப்போது சத்தம் போடுவதற்காக நான் வாயை திறந்தேன். ஆனால் அவன் கையை என்னை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான். உடல்நிலை இப்பொழுது சரியில்லை, நீ பேசக்கூடாது. இரவு ஒரு விபத்து நடந்தது. உன் காலில் பலமான அடி விழுந்திருக்கிறது.
நீ இப்பொழுது இருப்பது போல் என் வீட்டில் நடப்பதை எல்லாம் நாங்கள் செய்யவில்லை. கடவுளால் எழுதப்பட்ட விபத்து இப்பொழுது நடந்தும் விட்டது. நாம் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று அவன் கூறினான். என் கண்களில் பீதி நிரம்பியது. நீ இப்பொழுது என் வீட்டில் இருக்கின்றாயே, நாங்கள் நல்லவர்களா? இங்கே எந்த கூச்சலும் போட தேவையில்லை. ஒருவேளை நீ சத்தம் போட்டாலோ அல்லது நாடகம் போட்டாலோ என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்திட வாய்ப்பிருக்கிறது என்று அவன் அச்சுறுத்தினான். உன் கணவரை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு நாங்கள் எந்த தீங்கும் இழைக்கவில்லை. ஆனால் இந்த நாடகமும் தேவையில்லையே. என் அப்பாவிடம் போய் நீயும் சொல்ல வேண்டியது இதுதான். நீங்கள் காரில் வந்து கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கிய காயமடைந்த ஒரு பெண், நான் உங்களை மருத்துவ சிகிச்சைக்காக வீட்டிற்கு அழைத்து வந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். வேறு ஏதேனும் சொன்னால் விளைவு மோசமாக இருக்கும் என்று அவன் மிரட்டினான். அவன் பேச்சு என்னை கலங்கடித்தது. ஆனாலும் ஒரு நிம்மதி இருந்தது. என் மானம் காப்பாற்றப்பட்டது. ஆனாலும் நான் இன்னமும் அந்நியர்கள் வீட்டில்தான் இருந்தேன். என் கணவரின் நிலை என்ன? நான் அவரிடம் கேட்க முயன்றேன். ஆனால் அவர் அதற்குள் கதவை சாத்திவிட்டு வெளியேறினார். அந்த அறையில் எனக்கு 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. என் கணவர், என் பெற்றோர் என்னை ஏற்றுக்கொண்டார்களே என்ற சந்தேகம் எழுந்து அன்று இரவு அவன் மீண்டும் என் அறைக்கு வந்தான். அப்போதுதான் தன் பெயரை சொன்னான். என் பெயர் ஷாம். உன் காயம் ஆறுவதற்காகத்தான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். காயம் குணமானவுடன் உன்னை நானே உன் வீட்டில் கொண்டு போய் விட்டு விடுகின்றேன் என்று அப்போது வியக்கத்தக்க விதத்தில் என்ன சகோதரி என்று அழைத்தான். உனக்கு சந்தேகம் இருந்தால் என் தங்கையையும் உனக்கு துணையாக வர சொல்லியிருக்கின்றேன். என் பெற்றோரிடம் நீ என் நண்பனின் தங்கை என்று கூறியிருக்கின்றேன். இதோ உன் பை என்று உன் உடைமைகள் இருந்த பையை என்னிடம் கொடுத்தான். இன்று மாலை உன் கணவர் வந்துவிட்டால் சரி, இல்லை என்றால் நானே உன் வீட்டில் கொண்டு போய் விடுகின்றேன் என்று உறுதியளித்து சென்றான். ஷாம் போன பிறகு என் மனது குழப்பத்தில் தவித்தது. வீட்டில் கொண்டு போய் விடக்கூடாது. இந்த மனிதர்கள் எங்களை கடத்தி சென்றுதான் நோக்கம் என்று அவர்கள் அஜித்தின் எதிரிகளாக. அப்படியானாலும் அந்த கருப்பு கும்பல் அந்த இடத்திலேயே அவரை தாக்கி உடைமைகளை பறித்து ஓரிடத்தில் விட்டு போயிருக்கலாமே. அதற்கு பதிலாக அவர்களை என் கணவருடன் சென்றிருக்கின்றார்கள். மற்றவர்கள் என்னை கடத்தி வந்த பின்பு விபத்து பற்றி பேசுகின்றார்கள். இவர்கள் யார் என்ற இந்த கடத்தலின் நோக்கம் என்ன? நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இப்பொழுது ஷாமின் குடும்பத்துடன் பேச வேண்டும். அவர்கள் என்னை தனியே வீட்டில் கொண்டு போய்விட்டார்கள். அது போதுமே. மாலை ஒரு மருத்துவர் வந்தார். என் காலில் லேசான சுளுக்கு மட்டும்தான். கட்டு போட்ட பிறகு ஷாமின் உள்ளே வந்தார். வா, வெளியே தாயாக இருக்கிறது. உன்னை வீட்டில் விடுவதற்காக காத்திருக்கின்றேன். எனக்கும் உன்னை பார்த்தால் மிகவும் பரிதாகமாக இருக்கின்றது என்று கூறி என்னை காரில் ஏற்றி உன் வீட்டில் முகவரியை சொல் என்றான். என் இதயம் துடித்து, என்னை வேறு எங்கேயாவது கடத்தி கொண்டு போகின்றார்களே, என்னை சுருண்ட போய் பார்க்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது. இல்லை என் சகோதரி, அப்படி செய்வதாக இருந்தால் உனது கணவர் கண்முன்னாலேயே உனக்கு அநீதி இழைத்திருக்க மாட்டோமா? உன்னை வீட்டில் சேர்க்கத்தான் அழைத்து செல்கின்றோம் என்று அவன் சொன்னான். அவன் மீது கோபமாக இருந்தேன். உன் பையிலிருந்து ஏதோ ஒரு விஷயம் கிடைத்தது. அதை பார்த்தபோதுதான் உண்மையை விட்டுவிட்டேன் என்று அப்போது கூறினார். என் காதுகள் அப்போது விடை பெற்று என் பையில் அப்படி என்ன இருந்தது? என்னிடம் அதை காட்டுங்கள் என்று கேட்டேன். இல்லை, நீ அதை பார்த்தால் என் காரிலேயே மயங்கி விழுந்து விடுவாய். நான் உன்னை உன் வீட்டில் கொண்டு போய் விடுகின்றேன். நீ வீட்டிற்கு போன பிறகு அதை திறந்து பார்த்துக்கொள். இங்கேயே உனக்கு உடல்நிலை மோசமாக நான் விரும்பவில்லை என்று அவன் பதிலளித்தான். கோபத்துடன் கத்தினேன். நீ யார்? ஏன் என்னையும் என் கணவரையும் கடத்தினீர்கள்? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றார். நீ நம்ப மாட்டாய். நாங்கள் உன்னை கை வைக்கவே இல்லை. இரவு ஒரு விபத்து நடந்தது.
அதில் எங்களுக்கு காயம், உனக்கு லேசாக சுளுக்கோடு முடிந்தது. என் குடும்பத்திலும் அப்படிப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுதான் என் வீட்டை அடைந்தும் எக்ஸ்ரே எடுக்க நான் போகின்றேன் என்று எரிச்சலுடன் பேசினார். அவன் பேச்சில் உண்மை இல்லை என்று தோன்றியது. அவன் மிகவும் கோபக்காரனாக இருந்தான். அமைதியாக இருக்க முடிவும் செய்தான். அப்போதுதான் அவன் பேச ஆரம்பித்தான். அதன் பிறகு நானும் அதற்கான முடிவுகளை எடுத்தேன். எனது பெயர் சங்கர். உன் கணவரை எனக்கு தெரியும். சங்கர் கூறியதை கேட்டவுடன் என் பாதங்களுக்கு அடியிலிருந்து பூமி விழுவது போல் இருந்தது. என் கணவரை உங்களுக்கு தெரியுமா? எப்படி? நீங்கள் அவரது நண்பரா? அப்படியானால் ஏன் எங்களை கடத்தினீர்கள் என்று என் கேள்விகளுக்கு அவன் பதில் அளிப்பதாக கூறினான். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் என்றான். நான் சொல்லப்போகும் கதையை என் வீட்டில் இருப்பவர்களிடமோ என் குடும்பத்தினரிடமோ அல்லது வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது என்று எனக்கு ஒரு வாக்கு கொடு என்று கேட்டான். நானும் சம்மதித்தேன். சங்கர் சொன்ன அந்த வார்த்தைகள் என் உயிரை பறிப்பது போல் இருந்தது. சங்கர் பேச ஆரம்பித்தான். அவன் குரலில் பழைய கோபமும் புதிய துயரமும் கலந்து ஒலித்தது. எனது கணவர் அஜித். அவன் என் உயிர் நண்பன். உன் கணவன் மிக நெருக்கமான நண்பனாக இருந்தான். என் குடும்பத்தாருக்கு அவனை நன்றாக தெரியும். என் தங்கையை பள்ளிக்கு அழைத்து செல்வது முதல் வீட்டின் வேலைகள் வரை அனைத்தையும் என் சொந்தக்காரனை போல் கவனித்து கொண்டான். என் தங்கையை பற்றி நான் எந்த சந்தேகம் கொள்ளாத அளவுக்கு அவன் என் நம்பிக்கையை பெற்றிருந்தான். அவனது அப்பாவின் அப்பாவை கூட எனக்கு தெரியும். உங்கள் உறவில் ஒருபோதும் களங்கம் வராது என்று நம்பி இருந்தேன். என் தங்கைக்கு அவன் அண்ணன் போல் இருப்பான் என்று என் பெற்றோரிடம் நான் பலமுறை உறுதி கூறியிருக்கின்றேன். சங்கர் ஒரு பெருமூச்சு விட்டான். ஒரு நாள் என் தங்கைக்கு படிப்பு பற்றி நான் அறிவுரை சொல்லி கொண்டிருந்தேன். அப்போதுதான் எனக்கு புரியவில்லை அவனும் என் தங்கையும் எப்போது காதலிக்க ஆரம்பித்தார்கள் என்று. அவள் பள்ளியிலிருந்து தாமதமாக வீடு திரும்ப ஆரம்பித்தாள். அவளை அழைத்து வர அஜித் தன் காரை பயன்படுத்த ஆரம்பித்தான். நாங்கள் வணிக குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது போன்ற காதல்களை எல்லாம் எங்கள் குடும்பம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அஜித்தின் மீது எனக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையால் நான் என் வீட்டாரிடம் அவனை நம்பும்படி மட்டுமே கூறினேன். அப்போது அஜித் என் அப்பாவின் மனதை அத்தனை லாபகமாக வென்றிருந்தான். என் தந்தை அவனை பற்றி ஒருபோதும் கோவப்பட்டதே இல்லை. சில காலத்துக்கு பிறகு நாங்கள் என் தங்கை வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் செய்ய உறுதி செய்தோம். அப்போதுதான் விபரீதம் நிகழ்ந்தது. அஜித்தின் முகம் மாறிவிட்டது. என்னுடன் பேசுவதை கூட அவன் நிறுத்திவிட்டான். அவன் என் தங்கையை மனதளவில் காதலித்தான் என்பதை நான் அப்போதுதான் உணர்ந்தேன். ஆனால் இந்த காதல் பற்றி அவன் ஒரு வார்த்தை கூட என்னிடம் பேசியிருந்ததே இல்லை. இப்போது இந்த கதி ஏற்பட்டு விட்டது. என் தங்கையின் திருமண வேலைகளில் நாங்கள் மூழ்கி இருந்தோம். திருமண நாளென்று மாப்பிள்ளை தரவினர் வாசலில் வந்து நின்றார்கள். ஆனால் திருமண பெண் காணாமல் போனாள். வீடு முழுக்க தேடினோம். என் தங்கை மிகவும் நல்லவள். அவள் வேறு எந்த ஆணுடன் பேச மாட்டாள். எங்களுக்கு ஒரே குழப்பம். மாப்பிள்ளையின் தரப்பு வாசலில் இருந்து அவர்கள் தங்கள் கார்களை கொண்டு தேட ஆரம்பித்தார்கள். சங்கரின் தங்கை ஓடிவிட்டாள் என்ற அவமானம் எங்கள் குடும்பத்தை மொத்தமாக புரட்டி போட்டது. அவர்கள் சாப்பிடக்கூட இல்லாமல் திரும்பி சென்றார்கள். அப்போது அஜித்தையும் திருமணத்தில் காணவில்லை என்ற உண்மை எங்கள் மனதில் உறைந்தது. என் குடும்பத்தினர் அனைவரும் சந்தேக பார்வையும் அஜித்தின் மீது திரும்பியது. அவன் என் தங்கையை பள்ளிக்கு அழைத்து சென்றது, இங்கேயும் அங்கேயும் அழைத்து சென்றது. அவன் செய்த அனைத்து உதவிகளையும் இப்போது கேவலமாக சதிகளாக காட்சியளித்தனர். அன்றிரவு அஜித் என் தங்கையை கடத்தி கொண்டு ஓடிவிட்டான். என் மீது இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்வான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் அடுத்த நாள் காலை நிகழ்ந்த சம்பவம் எங்களை நிலைக்குலைய செய்தது. கோபத்தில் நாங்கள் பைத்தியமானோம். என் தங்கை அதிகாலை 4 மணிக்கு அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தாள். அஜித் அவளை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அழைத்து சென்றிருக்கின்றான். அவளை பயன்படுத்திவிட்டு நடுவழியில் விட்டுவிட்டதாக சொல்லி கதறினான். இந்த அவமானத்தை கேட்டு நாங்கள் அவளை உயிருடன் புதைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நிலை கூட வரவில்லை. அந்த பாவப்பட்டவள் தன் உயிரை மாய்த்து கொண்டாள்.
என் குடும்பத்தினர் மானம் மொத்தமும் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. என் அப்பா அம்மா இந்த அவமானத்தை சகித்து கொண்டு எப்போதும் பேசாமல் மௌனம் காத்தார்கள். இது ஊரில் பரவிவிடக்கூடாது என்று பயந்தார்கள். என் தங்கை விபத்தில் இருந்து விட்டதாக சொல்லி எல்லோரையும் நம்ப வைத்தார்கள். என் மனதில் மட்டும் பழிவாங்கும் தீ கொழுந்து விட்டு எரிந்தது. விஜய்க்கு நான் அளித்ததை விட மோசமான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்றுதான் தீர்மானித்தேன். திருமண இரவில் உன்னை கடத்த வேண்டும், பிறகு உன் முகத்தை அவன் வாழ்நாளில் பார்க்கக்கூடாது என்று திட்டம் தீட்டினேன். ஆனால் நீங்கள் தேனிலவுக்கு செல்வதாக தெரிந்தவுடன் என் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு திட்டமும் போட்டேன். அவனை அடித்து காயப்படுத்திவிட்டு உன்னை கொண்டு போய் விடுவது எனக்கு. அப்போது என் தங்கையின் நினைப்பு வந்து விட்டது. என் தங்கைக்கு அவன் செய்த அவமானத்துக்கு பழிவாங்க உன்னை நான் பயன்படுத்தி கொள்வது என்பது எனது திட்டம். அவனை உயிருடன் கொல்லக்கூட நினைத்தேன். சங்கர் கண்கள் கலங்க கூறினான். நான் உன்னை பழிவாங்க நெருங்கி வரும்பொழுதெல்லாம் என் பையில் இருந்த அந்த 2 காகிதங்களை எடுத்து பார்த்தேன். அந்த காகிதங்களில் உங்கள் விவாகரத்து சான்றிதழ் இருந்தது. அப்பொழுது அஜித் உன்னை விவாகரத்து செய்திருந்தான். காரணம் அதில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இத்தனை குடும்பங்கள் அழிந்த ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைத்தவன் இன்று என் மனைவியையும் கைவிட்டிருக்கின்றான். அந்த விவாகரத்து சான்றிதழை பார்த்து உன்னை பழிவாங்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை. நீயும் ஒரு பலியாடு என்று புரிந்தது. ஆனால் தான் என் நண்பர்கள் அஜித்தின் எலும்புகளை உடைப்பதற்கு இங்கே அழைத்து சென்றபோது நான் உன்னை காப்பாற்றி என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். சங்கரின் கதையை கேட்டவுடன் என் கண்களில் நீர் வழிந்தது. ஏன் அழுகின்றேன் என்று எனக்கு புரியவில்லை. என் கணவர் எந்த காரணமின்றி என்னை கைவிட்டார் என்ற உண்மையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இது எனக்கு விசித்திரமாக இருந்தது. கனத்த மனதுடன் என் தாய் வீட்டை அடைந்தேன். சங்கர் சொன்னபடியே என் வீட்டில் நடந்ததை கூறாமல் அந்த விவாகரத்து காகிதங்களை மட்டும் என் பெற்றோர்களிடம் கொடுத்தேன். அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். என் கணவர் அஜித் தன் பெற்றோரை எதிர்க்கும் ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டதால் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்போது இப்படி செய்தால்தான் இது மாரி நடக்கும் என்று முடிவு செய்தார்கள். பெற்றோரின் விருப்பத்திற்கு எதிராக திருமணம் செய்ய முயன்றதால் பழியும் வாங்கினான். ஆனால் என் தவறு என்ன? என் வாழ்க்கை ஏன் இப்படி பாழாக்கப்பட்டது? நான் யாருக்கு எந்த தீங்கும் நினைக்கவில்லையே. காதல் திருமணமோ பெற்றோர்கள் நிச்சயிக்கும் திருமணமோ எல்லாமே சொந்த உணர்வுகளை பற்றி தானே. ஒருவர் மற்றவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் இந்த உலகம் சொர்க்கமாக மாறும். கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி.